ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய மார்ச் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே நடக்கக்கூடிய பல சம்பவங்களானது கும்பராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகுது. இந்த கிரக மாற்றங்கள் மட்டும்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா மாற்றத்துக்கும் காரணமாக இருக்குது. அந்த வரிசையில் பார்க்கும்போது சுமார் 4000 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை வந்து கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையில் வந்து உண்டு பண்ண போகுது அப்படின்னே தான் சொல்லணும். ஸோ கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பல கஷ்டங்கள் படாத பாடு எல்லாமே வந்து பட்டாச்சு. ஸோ இனி என்ன மாற்றங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு. உச்சம் பெற்ற சனி எப்போதுமே உயர்வுக்கு காரணமாக இருப்பார். நீச்சம் என்றால் செவ்வாயினுடைய பலத்தால் உயர்வை வந்து உங்களுக்கு கொடுப்பார். கட்டுக்கோப்பான உடல், சுகாதாரமான சூழல், தீர்க்கமான முடிவு, இப்படி எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த ராசிக்காரர்கள்ட்ட வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்கக்கூடிய எண்ணம் எப்போதுமே இவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்டவங்க தான் கும்பராசிக்காரங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மாறி இருக்கார் இல்லையா, அதாவது ஜென்ம சனியானது உங்களை விட்டு இப்போ விலகப் போகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதச்சனியாக அமர்ந்து பலன்களை நீ வந்து கொடுக்க போகிறாரு. அவர் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறதுனால உங்களுடைய மனசுக்கு ஒரு சாந்தம் கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன பயங்கள் இருந்துச்சோ அந்த பயங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வத்தி போன பணப்பை பார்த்திங்கன்னா திரும்பவும் நிரம்ப ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க பணத்துக்கெல்லாம் கும்பராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துலேயும் இனிமேட்டுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகளானது தான் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. சின்ன சின்ன தவறுகள் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா முழுமையாக அதிலேருந்து நீங்கள் வெளிவாங்க. நல்ல முறையில் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுடைய திருமணம் குறித்த கவலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் விலகி போயிடும். குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களில் தான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் அலட்சியம் காட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டுடும். அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரம்மை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. நமக்கு ஏதோ நோய் இருக்குது, வியாதி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிரம்மைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வெறும் பிரம்மை தான். அதை நினச்சலாம் பெருசாக கலப்பட வேண்டாம். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவர் அணுகி அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த டைமில் பொது இடங்களில் அடுத்தவங்களுடைய விஷயங்கள்லாம் நீங்கள் தலையிடவே கூடாது. ஸோ என்ன நடந்தாலும் சரி அதில் போய் நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க. எந்த பொருட்டும் கொடுத்து யாருக்குமே எப்போதும் நீங்கள் வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்கவே கூடாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் வாக்குறுதிகள்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு கவலையை தான் ஏற்படுத்தும். முக்கியமாக பெரிய விஷயங்களை எதையுமே வந்து கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோ இல்லை அனுபவசாலிகளோ அவங்கக்கிட்ட முதல்ல சஜஷன் கேளுங்க. அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதன்படி நடந்துக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லாமே எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ அதனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்காமல் தெரியாத விஷயங்களை கேட்டுக்கோங்க. கேட்டு நடந்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும். 2026 மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை தான் கொடுக்க போகுது. மார்ச் 27க்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நிதிநிலை, தொழில், சமூக அந்தஸ்து இப்படி எல்லாத்துலேயுமே நீங்கள் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. ஸோ 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மதிப்பு இருக்கும். பணவரவும் அதிகரிக்கும். அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் நீங்கள் போவீங்க. இந்த பயணங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மேலும் நீங்கள் எந்த விஷயங்கள் கேட்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். புதன் வேறு வக்கரமாக இருக்கிறாரு இல்லையா, புதன் வக்கரமாக ஆயிருக்காரு. புதன் வக்ர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். புதன் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி இப்போ அடைஞ்சிட்டாரு. மார்ச் 21லேயே புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. ஸோ அதனால் உங்களுக்கு பணிகள் எல்லாம் முன்னேற்றங்கள் கிடைக்கும். புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். அதாவது இந்த டைமில் தொழிலும் சரி வேலை வாய்ப்பும் சரி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுடைய ராசியில் வந்து முதல்ல வந்து சூரியன் இருக்கிறார் அப்படின்றதுனால தலைமை பண்பு கிடைக்கும். அதே போல் செல்வாக்கு கிடைக்கும். ஏன்னா சூரியன் எப்போதுமே வந்து ஒரே ஒருத்தர் தான், எப்போதுமே அவர் தான் வந்து ராஜா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த டைமில் அவர் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து நிரப்பி கொடுப்பீங்க. செல்வாக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த டைமில் உங்களுக்கு புதுசாக தொழில் முயற்சிகள் எதுவும் கிடைக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நினைவாகும். அதுவும் புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு பார்த்தீங்களா, மார்ச் 21. அதுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும். பணியிடத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கிரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ வெளிநாட்டு வேலைக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான ஒரு டைமிங் தான், நல்ல ஒரு நேரம். அதனால் அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.
நிதிநிலை ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, பணியிடம் சிறப்பா இருக்கு, வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு, வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கும்போது பண வரவுக்கு பிரச்சனை இருக்குமா என்ன? ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. பண வரவு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். பணவரவு நல்லா தானே இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க அதிகமா செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா, சனி பகவான் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கிறாரு. சனியினுடைய நிலையால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிதி நிர்வாகத்தில கவனம் இருக்கணும். சனி பகவான் இன்னும் இருக்கிறாரு, மறந்துடாதீங்க. அதனால செலவு அதிகம் பண்ணாதீங்க. பண விஷயத்திலலாம் கவனமா இருக்கணும். செலவுகளை எல்லாம் குறைக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல குருவினுடைய நேரடியான பயணம் வேற ஆரம்பிக்க போகுது. மார்ச் 11லேயே பார்த்தீங்கன்னா, குரு நேரடி பயணத்த ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ குருவினுடைய நேரடி சஞ்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய நிதி நிலைய படிப்படியா உயர்த்தி கொடுக்கும். அதனால இனி பணத்துக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இருக்காது. இதுவரைக்குமே பண விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளையும், நிறைய தடைகளையும், நிறைய தட்டுப்பாடுகளையும் கும்பராசினியர்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா வந்து பார்க்காம யாரும் இருந்திருக்கவே முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குருவினுடைய சஞ்சாரம் கிடைக்கப் போகுது. ஸோ குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லையா? குருவினுடைய அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கை சூழலையே மாற்றிக் கொடுக்கும். குடும்பம், காதல், உறவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது கணவன், மனைவி இதுவரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சிருந்தாலுமே கூட, இப்போ உங்களுக்கு நெருக்கமானது கிடைக்க ஆரம்பிக்கும். உறவுகளுக்குள்ள நெருக்கங்கள் அதிகரிக்க ஆரம்பிப்பீங்க. காதலிக்கக்கூடியவர்களா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து ஒரு சரியான நேரம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் வந்து நிலவறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அது மார்ச் 30ஆம் தேதி சுக்கிரனுடைய இடமாற்றம் ஏற்படுது. சுக்கிரனுடைய இடமாற்றம் ஏற்படும் பொழுது, குடும்ப உறுப்பினர்களோட நீங்க ஒற்றுமையா, இணக்கமா இருப்பீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, புதுசா அந்த டைம்ல வீடு, வாகனம் வாங்குறதுக்கெல்லாம் அமைப்பு இருக்கு. ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, ஆடம்பரத்தினுடைய அதிபதி. அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான வாய்ப்புகள சுக்கிரன் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் பயிற்சி ஆவுது அப்படிங்கும் பொழுது, உங்களுக்கு புதுசா ஒரு யோகம் இருக்கு. புதுசா வீடு வாங்குவீங்க, இல்லைன்னா வாகனம் வாங்குவீங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு புதிய ஒரு சொத்து சேர்க்கையானது ஏற்படும். இந்த மாரி நெறைய விஷயங்களானது உங்களுக்கு இந்த மார்ச்சினுடைய இறுதிக்குள்ள வந்து நடக்க ஆரம்பிச்சுடும். ஸோ எல்லாம் நல்லா தானே இருக்குது. அப்போ ஆரோக்கியம் எப்படி இருக்குது? ஆரோக்கியத்தை நிச்சயமாக நீங்கள் வந்து கவனிக்கணும். ஏன்னா மன உளைச்சல் இந்த டைமில் இருக்கும். பதற்றங்களானது இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கறதுக்கு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவசரப்படாமல், கோபப்படாமல், பொறுமையாக, நிதானமாக இருந்தீங்க அப்படின்னாவே போதும். பல பிரச்சனைகள் தீர்க்க ஆரம்பிக்கும். தியானம் செய்கிறது, நடைப்பயிற்சி செய்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இல்லைங்களா செஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கும். வயசானவங்கலாம் இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து முயற்சி பண்ணுங்கள். டெய்லியும் வந்து கொஞ்சம் நேரமாவது நீங்கள் வாக்கிங் போயிட்டு வாங்க. ஒரு யங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பரவாயில்ல. இந்த டைமில் உங்களுக்கு நிறைய மாற்றம் கிடைக்கும். சின்ன தொந்தரவுகளானது உங்களுக்கு ஏற்படும் தான். ஆனால் பெருசாக எதுவும் இருக்காதுங்க. அதனால் பெரிய அளவில் எதுவும் பாதிப்புகள் ஏற்பட்டுடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லபடியான ஒரு சூழ்நிலைகளானது கும்பராசி நேயர்களுக்கு உருவாகி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கும்பம் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய ஆதிக்கம் இருந்த நேரம் அப்படின்றத தாண்டி, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மாற்றங்களானது ஏற்பட போகுது. இந்த மாதத்தில் நிகழக்கூடிய முக்கியமான கிரகங்கள் தான் உங்களுக்கு இதுக்கு காரணமாகவே இருக்குங்க. ஸோ கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மார்ச் வந்து 15லேருந்து பார்த்தீங்கன்னாவே நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில ஒரு தாய் மாரி ஒரு நபர் வந்து உங்களுக்கு உதவியோட வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு உதவி செய்கிறதுனால வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். மேலும் பயணங்கள் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பயணம் பார்த்தீங்கன்னா, இனிமையான அனுபவங்கள கொடுக்கும். ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள கொடுக்கும். நல்ல நினைவுகளையும் வந்து கொடுக்கும். நிதி விஷயங்கள்ல மட்டும் நிதானத்தை வந்து கடைப்பிடிச்சுக்கோங்க. இல்லைன்னா செலவு அதுக்கு மேலே போயிட்டே இருக்கும். செலவை கட்டுப்படுத்த முடியாம போயிடும். ஸோ செலவு அப்படின்றது நீங்கள் செய்யக்கூடியதை பொறுத்து தான். கட்டுப்பாடோடு இருந்துக்கோங்க. அதேபோல் கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா, அவங்க எதுவும் கருத்து சொல்கிறாங்கன்னா, அது வெளிப்படையாக எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லியே ஆகணும், வெளிப்படுத்தியே ஆகணும். இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமமாயிடும். ஸோ மனசில் நினைக்கிறத உடனே வந்து வெளியில் சொல்லிடணும். ஒரு சில செய்திகளை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் மட்டும் நிதானமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணையுடைய கருத்துக்கு நீங்கள் கவனம் செலுத்தணும். அதுதான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு நல்லதும் நடக்கும். இந்த டைமில் மனம் எதையாவது பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதட்டமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. கிரகநிலைகளுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு உருவாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு தொடர்ந்து நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்துட்டு வாங்க. பணப்பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்க முடியும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை கும்பராசி நேயர்களே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும்.
அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.